முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வந்து கேரமல் பிரெட் புட்டிங் செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா 1.5 கப் பால் எடுத்து வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா மில்க் மேட் தான். பாதி எடுத்து வச்சிருக்கோம். 1/2 கப். சின்ன கப்ல 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சிருக்கோம். 2 முட்டை எடுத்து வச்சிருக்கோம். வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இதுக்கு மெயினாக தேவையான பிரெட் வந்து ஒரு 4லேருந்து 5 பிரெட் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பிரெட்டோட ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நம்ம அடிச்சுட்டு போகிறோம். நல்லா நைஸாக ஆட்டிக்கலாம். மிக்சியில் போட்டு ட்ரையாக தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. சும்மா அப்படியே போட்டு ட்ரையாக ஆட்டி எடுத்துப்போம். பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கேரமலோட பேஸ் செய்ய போயிடலாம். பாலை காய்ச்சிடலாம். இல்லை நான் தண்ணியை கலக்கலை. 1.5 கப்பு பால். இது நல்லா காயட்டும். கேரமல் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கப்பில் 1 கப் சர்க்கரை எடுத்துருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு இவ்வளோதான் தண்ணி சேர்க்க போகிறோம். சின்ன புளிக்கரண்டியில் 1 புளிக்கரண்டி தண்ணி. இப்போது இதிலே இது கரைஞ்சி வரணும். அதனால் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இன்னும் இதை வந்து கலர் வந்து ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் தணலை சிம்லேயே வச்சு லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து மில்க் மேட் வந்து சேர்த்துறேன். இனிப்புக்காக இதுதான் நம்ம சேர்க்குறோம். வேறு எதுவும் சர்க்கரை எதுவும் சேர்க்கல. அந்த கேரமல் சேர்த்துக்கு தான் அந்த சர்க்கரையும் சேர்த்தோம். நம்ம போய் இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஆற விட்டுறலாம் கொஞ்சம் நேரம். கேரமல் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் காய்ச்சி வச்ச அந்த கேரமலை ஒரு கண்ணாடி பாத்திரத்தை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகட்டும். பாருங்கள், நம்ம ஊற்றினது அப்படியே நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது 2 முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம 2 முட்டை எடுத்துகிட்டு இதை நுர வர்ற அளவுக்கு அடிக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த முட்டை வந்து களையணும், அவ்வளோதான். நுர வர்ற அளவுக்கு அடிக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா நம்ம முட்டை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். இதை சேர்த்துட்டு செஞ்சோன்னா முட்டையோட ஸ்மெல் துளி கூட வராது. இது கலந்தாச்சு. பாலில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது பால் வந்து பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்குது, ரொம்ப சூடு இல்லை. அந்த மிதமான சூட்டில் இருக்கிற பாலில் நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையையும் வெண்ணிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி தான் கலந்து தான் விடணும், அடிக்கக்கூடாது. கலந்து பால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து மட்டும் விட்டுரு. பாலில் வந்து முட்டையோட கலந்தாச்சு. அடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து கலந்து மட்டும் தான் விடணும், வேகமாக அடிக்கக்கூடாது. ஜஸ்ட்டு அப்படி நல்லா எல்லாம் ஒன்றா முழுகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டு கலவை நம்மளோட கேரமல் செட் ஆகிருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபுல்லாக ஊற்றிடலாம். இப்போது இது ஃபுல்லாக நம்ம வந்து ஊற்றியாச்சு. இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறோம். அப்படி ஒருவேளை அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடி போட்டு டைட்டாக மூடிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கடாயில் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு உள்ளே வச்சுட்டு சூடான தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். அது வந்து பாத்திரத்தை வந்து தொட்டுட்ருக்கணும். இப்போது இதை இதுக்குள்ளே வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு நம்ம மூடி போட்டு கேஸில் 45 நிமிஷம் 3/4 மணி நேரம் வந்து இதை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். கேஸில் வச்சாச்சு. இதை வந்து மிதமான தீயில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹையாகவும் வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 45 நிமிஷம். இது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ வச்சு 20 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கணும். முடிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம்.
இப்போ வந்து 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை திறந்துட்டு கொஞ்சம் நேரம் இதுக்கு ரெஸ்ட்டு கொடுப்போம். கொஞ்சம் ஆறட்டும். அது ரொம்ப சூடாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் என்ன எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள் இது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கத்தியில் எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ இது வந்து செட் ஆகணும். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வெளியில் எடுக்கலாம். இதை வந்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த ஓரத்தை மட்டும் நல்லா இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக அடி எடுத்து விட்டுப்போம். அப்போ தான் வந்து நமக்கு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். பிளேட்டை வச்சுட்டு அதனால் நான் வந்து ஒரு டிஷ்யூ வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இதை வந்து எடுக்கிறேன். வாவ், சூப்பராக வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. சூப்பரான கேரமல் பிரெட் புட்டிங் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ 2 முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே.